अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। फ़बिमा रहमतिम मिनल्लाहि लिन्त लहुम वलौ कुन्त फ़ज़्ज़न गलीज़ल क़ल्बि लन्फ़ज़्ज़ू मिन हौलिक फ़अफ़ु अन्हुम वस्तग़फ़िर लहुम वशाविरहुम फ़िल अम्रि फ़इज़ा अज़म्त फ़तवक्कल अलल्लाह इन्नल्लाह युहिब्बुल मुतवक्किलीन। ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம்। சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நற்பண்புகள், நற்குணங்கள், இரக்க குணங்கள், மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை பற்றி இவ்வாறு அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுவான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹுடைய ரஹ்மத்தின் காரணமாகவே நீங்க அவர்களிடம் மென்மையாக கனிவாக நடந்து கொள்கிறீர்கள். வலோ குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி, சொல்லில் நீங்கள் கடுகடுப்பானவர்களாகவும் கடின சித்தமுடையவர்களாகவும் இருப்பீர்களேயானால் லன்ஃபல்லு மின் ஹவுலிக், அவர்கள் சமூகத்தை விட்டும், உங்களுடைய சமூகத்தை விட்டும் ஓடிப்போயிருப்பார்கள். ஃபஅஃபு அன்ஹும், எனவே அவர்களின் பிழைகளை நீங்க என்ன செய்யுங்க, மன்னித்து விடுங்கள், அலட்சியப்படுத்தி விடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ரி, இன்னும் சகல காரியங்களிலும் அவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்யுங்கள். ஃபைஸா அஸம்த, அவை பற்றி நீங்கள் முடிவு செய்துவிட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொறுப்பை ஏற்படுத்துங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலின், நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்படுத்துவோரை நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நற்பண்புகள் பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்றார். இதில் நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் மனவேதனைகளையும் பல விதத்தில் கொடுத்தார்கள். இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி எந்த மனிதரையும் பழி வாங்கியது கிடையாது. எந்த மனிதரையும் பழி வாங்கியது கிடையாது. அதே போன்று மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக, அவர்கள் செய்த குற்றங்களை மறக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறத தான் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்த்தோமேயானால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டின் மிக பெரும் அதிபராக இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் தங்களின் இன்னுயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தும் கூட நாயகத்தின் ஆட்சியில் சிறுபான்மை சமுதாயமாக இருந்த யூத சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைச்சியில் விஷம் கலந்து உண்ண கொடுத்தாள். அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தால் தன் தூதரை பாதுகாத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாயகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்திய அப்படிப்பட்ட
நஞ்சூட்டிய அந்த பெண்ணுக்கோ அந்த சமூகத்திற்கோ எவ்வித ஒரு பாதிப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அது மட்டுமல்லாது நஞ்சூட்டிய பெண்ணை கூட மன்னித்த மாமனிதராக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி அழகிய முன்மாதிரியாக தனக்கு எவ்வளவுதான் துரோகம் செய்த பொழுதிலும் கூட தீமைகள் செய்த பொழுதிலும் கூட மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டியவர்கள் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். யூத பெண் ஒருத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு ஆட்டை என்ன செஞ்சா அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுத்தா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிலிருந்து சிறிது இறைச்சியை எடுத்து என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த விஷயத்தினுடைய அந்த தன்மை தெரிய வந்தவுடன் அவளை கொன்று விடுவோமா என்று சஹாபா பெருமக்கள் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொண்டை சதையில் அந்த விஷத்தின் பாதிப்பை நான் தொடர்ந்து பார்த்து வந்தேன் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த யூத பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி விஷத்தை இறைச்சியில் வைத்து கொடுத்த பொழுதிலும் கூட அந்த பெண்மணியை சஹாபாக்கள் கொன்றுவிடவா என்று கேட்ட பொழுதிலும் கூட இல்லை இல்லை வேண்டாம் என்பதாக அந்த சமூகத்தை மதிக்கும் வண்ணம் அந்த பெண்ணையும் மன்னிக்கும் வண்ணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நற்பண்புகள் நம்முடைய இந்த சமுதாயத்திற்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக திகழக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் மனப்பான்மையோடு மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதுதான் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மகத்தான கண்ணியம் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்களுடைய அந்த நற்குணத்தால் பெற்ற அந்த பாக்கியங்கள் கண்ணியங்கள் அதுபோன்று நாமும் ஒரு சிறந்த மனிதராக மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் அல்லாஹு தஆலா ஒரு கண்ணியவானாக வாழ வைப்பான். நாளை மறுமையிலும் உயர் அந்தஸ்தை தருவான் அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அத்தகைய நற்பண்புகளோடு நற்குணத்தோடு மன்னிக்கும் மனப்பான்மையோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.